திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகளுக்கு இடையே மிகப்பெரிய அளவில் தற்பொழுது கலவரம் வரும் அளவிற்கு சீட்டுக்கள் ஒதுக்கீடு தொடர்பான விவகாரங்கள் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஸ்டாலின் அவர்களின் செயல்பாடுகளும் அமைந்திருக்கிறது. இதனால் பாஜகவிற்கும் அதிமுகவிற்கும் தான் ஆதாயம் இருப்பதாகவும் செய்தி வட்டாரங்களில் பேசப்படுகிறது. எதற்காக தற்பொழுது பாஜக, அதிமுக, திமுகவின் கூட்டணி பிரிவுகள் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் ஸ்டாலின் அவர்களின் செயல்பாடுகள் இருப்பதாக எதற்காக கூறுகிறது என்றால், காங்கிரஸ் 4 தொகுதிகளை கேட்டிருப்பதாகவும், விடுதலை சிறுத்தைகள் 2 தொகுதிகள் பிளஸ் ஒரு பொது தொகுதிகள் கேட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருந்தன. இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சி முக்கிய நிர்வாகி ஒருவர் காங்கிரஸ் 4 தொகுதிகள் கேட்கிறது, ஆனால் 2 தொகுதிகளில் கூட டெபாசிட் பெறாது என்றும், தமிழகத்தில் காங்கிரஸ் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு விட்டது. ஆனால் திமுக எதற்காக காங்கிரசுடன் கூட்டணி வைத்திருக்கிறது? விடுதலை சிறுத்தைக்கு 6 இடங்களில் கொடுத்தால் 4 இடங்களில் மாபெரும் வெற்றியடையும் என்றும் அவரது பேச்சால் ஒட்டுமொத்த காங்கிரசுக்கும் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் விவாதங்களாக மாறுபட்டிருக்கிறது. உடனடியாக விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு நடவடிக்கைகளை எடுக்காமல் இருந்தால், அவரது பதவியை பறிக்காமல் இருந்தால் காங்கிரஸ் கூட்டணி விலகும் என்றும், திமுகவுடன் ஒருபோதும் கூட்டணி அமைக்காது என்றும் தற்பொழுது பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வருகிறது. இதனால் தற்பொழுது 3 ஆண்டுகளிலேயே திமுகவின் ஆட்சியை பற்றி மக்கள் நன்றாக புரிந்துவிட்டார்கள். இதில் கூட்டணி கட்சியும் காலை வாரிவிட்டால் ஒட்டுமொத்த மக்களும் கூட்டணி கட்சிகளும் தற்பொழுது திமுகவை நடுத்தெருவில் விட்டுவிடுவார்கள் என்பதை அறிந்த ஸ்டாலின் அவர்கள் அனைவரிடமும் பேச்சுவார்த்தையை மீண்டும் நடத்தி வருகிறது. இதில் இறுதி முடிவாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேட்கின்ற தொகுதியை ஒதுக்கீடு செய்யாமல் இருந்தால் அதிமுகவுடன் கூட்டணி வைப்போம், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்று விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் கூறியுள்ளார். இதைத்தான் நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள், கட்சி கூட்டணி உறுதி செய்யப்படவில்லை, பேச்சுவார்த்தை தான் நடைபெற்று வருகிறது, அதற்குள்ளாக ஆவேசப்பட வேண்டாம் என்று எடப்பாடி பழனிசாமி